ஸ்ரீ சக்கர பக்தி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமிர்தம். இன்றைக்கு ஒரு சித்தர் பாடல் ஆண்டி பண்டாரம் பாடுவதாக அமைந்துள்ள அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு அமைஞ்ச பாடல். சித்தர்கள் பாடல் ஆண்டி பண்டாரம் பாடுவதாக பல பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள். அப்படின்னா என்னன்னாக்கா, அண்ட சராட்சரங்கள் அந்த பிரபஞ்சத்தில் இது மேலே ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது அந்த இடத்துல அந்த ஜீவாத்மா பரமாத்மா அங்கே இருக்கும்போது அந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட போய் கேட்கும், சாமி நான் பூலோகம் போகிறேன், இந்த மனித பிறப்பா கொடுங்க, பூலோகம் போகிறேன். தினம் போய் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சாமி பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இது எப்படி இருக்கும்னாக்கா, ஊர் வழியில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மேஸ்திரி இருப்பார், குப்புசாமி நீ அந்த இடத்துக்கு போ, கன்சாமி நீ இந்த இடத்துக்கு போ, நீ 2 பேரை கூட்டும் போ, நீ 3 பேரை கூட்டும் போ அப்படின்னு ஆட்களை பிரித்து அனுப்புவார் அந்த மேஸ்திரி. அதுபோல் அந்த ஜீவாத்மாக்கள் பரமாத்மாட்ட போய் கேட்கும், தினம் கேட்கும், நான் கீழே போகிறேன், சாமி பார்க்குறேன், பூலோகத்தில் நிறைய சுக சௌகரியெல்லாம் இருக்குது, பார்க்கணும், போகிறேன் அப்படின்னு கேட்கும். அப்போது இந்த தொல்லை தாங்காமல் பரமாத்மா, சரி நீ இந்த இடத்துக்கு போ, நீ அந்த இடத்துக்கு போ, ஒவ்வொரு ஆத்மாவும் பிரித்து அனுப்புவார். அனுப்பும்போது அந்த ஆத்மா கடைசியாக கேட்கும் சாமிகிட்ட, என்னை அப்படியே விட்டுறாதீங்க, நீங்கள் தான் என்னை தடுத்தாட்கொள்ளணும், அங்கேயே இருந்துட்டுனா நான் உங்களை மறந்துடுவேனே அப்படின்னு அந்த ஜீவாத்மா கேட்கும். சரி நேரம் வரும்போது நான் உனக்கு தடுத்தாட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி அனுப்பிச்சி வைப்பார். இந்த ஜீவாத்மாக்கள் பரமாத்மா கிட்ட யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு அந்த கருவில் திருவாகி வெளியாகி இந்த பூலோகத்தில் நல்ல சுக சௌக்கியங்களை அனுபவிச்சுட்டு வரும் ஜீவாத்மா. அதுக்குத்தானே கேட்டு வந்தது, அதனால் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரும்போது இறைவன் என்ன பண்ணுறாரு, இவன்னா இப்படி இப்போ வந்த வேலையை விட்டுட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புகிறார். அது முதல் நோட்டீஸ் என்ன, ஞானசூரியன் திருமுருக கிருபானந்த வாரியார் வள்ளல் சாமிகள் அவர் அந்த கதையில் சொல்லுவார், அருமையாக நல்லா சொல்லுவாங்க சாமிகள், அந்த மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆக ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். என்ன, அவருக்கு தலை நரைக்கும், தலை நரைச்ச உடனே வெள்ளெழுத்து, தலை நரைச்ச உடனே வெள்ளை முடி வந்த உடனே அது முதல் வக்கீல் நோட்டீஸ், லாயர் நோட்டீஸ். அது டைம் ஆகிடுச்சு. எக்ஸாம் எழுதும்போது, பரீட்சை தேர்வு எழுதும்போது 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு, 20 மினிட்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி முதல் ஒரு தலைமுடி வெள்ளையாகி போகுது. நம்ம ஆளுங்க தான் பயங்கரமானவங்களாச்சே, என்ன பண்ணுறாங்க, டை அடிச்சுக்கிறான். 2வது ஒரு வக்கீல் நோட்டீஸ், கண்ணு கொஞ்சம் டிம்மாக இருக்குது, தூரத்தில் வர்றது யாருன்னே தெரியல, பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரில. அப்போ 2வது லாயர் நோட்டீஸ் சாமி அனுப்பிட்டார், பரமாத்மா அனுப்பிட்டார். டேய் நீ எங்கதுக்கு வந்த, என்ன வேலை பண்ணுற, அடுத்து ஒன்று கெடுக்கிற, வந்த வேலையை மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி 2வது நோட்டீஸ் கண்ணு கொஞ்சம் சாலிவசரமாகி போது இவர் என்ன பண்ணுறார், தங்க ஃப்ரேம் போட்டு கண்ணாடி போட்டுக்கிறார். 3வது நோட்டீஸ் அனுப்புகிறாரு, காது கேட்கல, அதுக்கு பயப்படல. இவன் என்ன பண்ணுறான், இயரிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிறார். அப்போது நம்மளுக்கு இத்தனை எல்லாம் குறைஞ்சி வருது, நம்ம இன்னும் சரியாக இருக்கணுமே, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், அடுத்தவனுக்கு கெடுக்காமல் இருக்கலாம், அடுத்த நல்லது பண்ணலாம், இழுத்து வரும் ஒவ்வொரு சுவாசம் மூச்சு காத்தோம், பார்க்குற ஒவ்வொரு ஒளி விழி பார்வைகள் அத்தனையும் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய மாதிரி நம்ம நடந்தோம்னா ஜாதகம்லாம் ஒன்றுமே பண்ணாது. சனீஸ்வர பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார், ராகு கேது பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். மனசாட்சி கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தோம், பேசணும், செய்தோம்னாலே எந்த கிரகமும் எதுவுமே பண்ணாது. ஆக அப்படி இருக்கும்போது காதுக்கு ஒரு இயரிங் மிஷின் வச்சுக்கிறான். இதுதான் இப்படி போச்சேன்னு சொல்லிட்டு அடுத்து 4வது நோட்டீஸ் அனுப்புகிறாரு பாருங்க, பல்லெல்லாம் கொட்டி போகுது. அப்போது நான் அப்போ தான் இவர் திருந்தலை, தங்கப்பல் வாங்கி கட்டிக்கிறார். ஏன்னா பணம் நிறைய இருக்குது இவர்கிட்ட, தங்கப்பல் வாங்கி கட்டிக்கிறார். 5 பூதங்களையும் ஒவ்வொரு இடத்தையும் லாக் பண்ணிடுறாரு இறைவன். தள்ளாத வயது எது, தள்ளாத வயது எதையுமே தள்ளாத வயது தான், தள்ளாத வயது எல்லாமே. அப்போ தான் எல்லா ஆசையும் மனிதனுக்கு வரும். தள்ளாத வயதில் இருக்கும்போது எதுவுமே செய்ய மாட்டான். தள்ளாத வயதுரா அப்படின்னு எது தள்ளலை, அவர் எல்லாமே தள்ளலையே, தள்ளாத வயது தான். பொல்லாத குணம் ஒரு சிலருக்கெல்லாம் வரும்.
அப்பவும் கூட இதுதான் வந்து அந்த சாமிகள் பாடுற சித்தர்கள் பாடல். இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்க. நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி 4 10 மாதம் தாயின் கருவறையில் குடியிருந்த கோயில். அந்த தாய் தகப்பனை எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க. அதுவும் சந்தேகம்தான். அனாதை விடுதலை விட்டுறதும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த உடம்புன்றது தோண்டி கொண்டு வந்தான். எதுக்கு கொண்டு வந்தான்? நன்மை செய்யணும், 4 பேர் உபயோகம் பண்ணணும், பேங்க்கில் டிபாசிட் பண்ணுறோம், நீர்நிலைகள் வாங்கி வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அழியாத சொத்து எதுனா ஏழைகளுடைய வயிறு, பசித்த வயிறுக்கு உணவு அளிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசித்த வயிறு அன்னதானம் வடலூர் வள்ளல் பெருமான் அணையாத அடுப்பு நடந்துன்னு இருக்குது. இன்னும் கூட பசிக்கு நீ பூக்கின உலகத்தில் எல்லாமே நல்லா வரும்னு சொல்லி ஜோதி ராமலிங்க சாமி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் சாமிகள் சொல்லியிருக்காரு. இன்னும் அணையா அடுப்பு வடலூரில் தான் இருக்குது. அந்த மாதிரி இவர் வந்து பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாரு. 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. கூத்தாடி எதுக்கு வந்தோம் மறந்துட்டான். கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி ஆயுசு முடிஞ்சு போச்சு. அந்த பானையை உடைத்தா கூட அது வந்து சில்லு வச்சோம்னாக்கா மதில் சோத்தில் சில்லு வைக்கலாம். பானை உடைஞ்ச பானை. மனித தியாகத்தை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஒரு பாடல் சொல்ல கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. வாழும் கவிஞர் இறைவனே வந்து கவிஞராக வந்து தத்துவங்களை சொல்லியிருக்கார் கண்ணதாசன் வடிவில். திருமுருகர் கிருபானந்த வாரியார் சாமியில் அந்த பக்தி சேனல் எல்லாம் நிறைய வரக்கூடிய பக்தி நிகழ்ச்சிகளை பார்த்தாலே நம்ம எல்லோரும் நல்லா வரலாம். ஆக இன்னொரு முறை அந்த பாடல் சொல்ல கேளுங்க, செவிக்கு இன்பமாக இருக்கும். நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடர் சரவணாமிர்தம்.